Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் மேக்ரோனி. வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 600 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். மேக்ரோனி பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ், அதாவது 1 கப். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மேக்ரோனி வாங்குவீங்க இல்லையா, அந்த பேக்கெட்டில் எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து மேக்ரோனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். நெக்ஸ்ட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆயில், கீ, பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கீ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4லேருந்து 5 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட், மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால தான். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் சீஸ் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் எடுத்திருக்க சீஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் செடார் சீஸ். நீங்கள் வேறு எந்த சீஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுடலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. ஒன் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் கிடைக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது பேலன்ஸ்டு இருக்க 1/2 கப் சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீஸ் நல்லா எவ்வளோ மெல்ட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சீஸியான ஸ்பைஸியான சீஸ் மேக்ரோனி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.